நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், திமுகவுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதற்காக கூட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது? இதில் வேற என்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது? திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட திமுகவுடைய மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முப்பெரும் விழா குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டத்துடைய பொருள் குறித்து அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். அடுத்த மாதம் திமுகவுடைய முப்பெரும் விழா கொண்டாடக்கூடிய நிலையில் இந்த முப்பெரும் விழா குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அடுத்த 10 நாளில் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் கட்சி ரீதியாக, நிர்வாக ரீதியாக மாவட்டங்களை பிரிப்பதற்கான நடவடிக்கைகளை திமுக தலைமை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இது குறித்து இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் பணியை, அதாவது 26ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பணியை திமுக தற்பொழுதே தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தேர்தல் பணியை தொடங்கியுள்ள திமுக மாவட்ட வாரியாக இந்த ஒருங்கிணைப்பு குழுவோடு இணைந்து கட்சி ரீதியாகவும் அதே போல திமுக அரசுடைய திட்டங்களை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இருக்காங்க. அது குறித்தெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் மாவட்ட செயலருக்கு சில ஆலோசனைகளை, அறிவுறுத்தலை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மூத்த அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெறுகிறது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் சில அமைச்சர்கள் அந்த கருத்தை வலியுறுத்துவார்கள் என்றும் இது குறித்து பேசலாம் என்ற ஒரு தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை அனைத்து மாவட்ட செயலர்களும் இந்த கூட்டத்தில் ஆதரிப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இது முதலமைச்சர் அடுத்த 10 நாளில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இந்த திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அபிநயா, திமுகவினுடைய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்ன என்பது சார்ந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அது முடிந்த பிறகு அது வெளியாகும் என்று நம்புவோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.